நிறைய இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பாக்குறேன். ஸோ முக்கியமா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயதுகள்ல இருக்கிறவங்க கூட சடனா ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க பிளட் சுகரை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 200க்கு மேல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுகர் லெவல் அதிகமானாலும் பாடியோட ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா இந்த ஹேர் growth-அ குறைச்சிடும். அப்போ தொடர்ந்து ஹேர் வந்து ஃபால் ஆகுது, சடனா வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா உங்க பிளட் சுகரையும் வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல முக்கியமா HbA1c நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து நான் பார்த்தேன். ஸோ அவங்க ஹேர் ஃபால் இருந்திருக்கு, பிளட் சுகர் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபாஸ்டிங்ல ஒரு 1 or 2 இருந்திருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து 147 வந்து இருந்திருக்கு. ஆனா அவங்க HbA1c வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது 6.8 இருக்கு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட உங்களுக்கு HbA1c வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதனாலையும் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இருக்கலாம். ஸோ அதனால ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபாஸ்டிங் போஸ்ட்பாண்டில் மட்டும் செக் பண்ணாதீங்க, உங்களுடைய HbA1c-யும் செக் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நிறைய பேருக்கு இன்னைக்கு ஹேர் ஃபாலுக்கு சுகர் ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கு.